வெல்கம் டு ஸ்டோரி டைம். முன் ஒரு காலத்தில் சவுல் என்ற ராஜா இஸ்ரவேலிலே அரசாண்டு வந்தார். அவருடைய காலத்தில் பெலிஸ்தர் படைகள் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தத்திற்கு வந்தனர். அந்த பெலிஸ்தர் படையிலிருந்து 6 முழம் 1 ஜான் உயரம் கொண்ட மிகப்பெரிய வீரனாகிய கோலியாத் என்பவன் தினமும் படையிலிருந்து வந்து இஸ்ரவேலுக்கு எதிராகப் பேசி இஸ்ரவேலை கலங்கடித்துக் கொண்டிருந்தான். அது மட்டுமல்லாமல் அவன் இஸ்ரவேலை பார்த்து, நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண யாராவது ஒருவனை அனுப்புங்கள் என்று தினந்தோறும் சப்தமிட்டுக் கொண்டிருந்தான். இந்த வார்த்தையை கேட்ட சவுலும் இஸ்ரவேலில் இருந்த யாவரும் மிகவும் கலங்கிப் போயிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு சிறு இளைஞனான தாவீது இராணுவத்தில் இருக்கின்ற தனது சகோதரர்களின் நலம் விசாரிப்பதற்காக தனது தகப்பனாகிய ஈசாயின் சொல்லிற்கு கீழ்ப்படிந்து அங்கே வந்திருந்தான். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் கோலியாத்தின் காரியங்களை பேசுவதைக் கேட்டு அவனை எதிர்க்கப் போவதாக தைரியமாக அவர்களிடம் கூறினான். இந்த செய்திகளை ராஜாவிடம் இஸ்ரவேல் ஜனங்கள் கூறினார்கள். ஆனால் தாவீதின் சகோதரர்கள் அவனிடம் கோபப்பட்டு அவனை அலட்சியமாய் நடத்தினார்கள். சவுல் ராஜா தாவீதை அழைத்து அனுப்பினார். சவுல் தாவீதைப் பார்த்து, உன்னால் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ண முடியாது, நீ இளைஞனாய் இருக்கிறாய் என்று கூறினார். ஆனால் தாவீது அவரிடம், நான் சிறு வயது முதல் யுத்த வீரன். நான் என் தகப்பருடைய ஆட்டு மந்தையை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆட்டை பிடிக்க ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தபொழுது நான் அதன் தாடையை பிடித்து அதைக் கொன்று போட்டேன். இந்த பெலிஸ்தன் மாத்திரம் இவன் நம்முடைய தேவனை நிந்தித்தானே என்று கூறினான். பின்பு சாவல் தாவீதிற்கு வீரனுக்குரிய வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கொடுத்தான். ஆனால் அது அவனுக்கு பழக்கமில்லாததினால் அதை களைந்து போட்டு அவன் 5 கூழாங்கல்களையும் கவனையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு கோலியாத்தின் எதிரே நின்றான். கோலியாத் தாவீதைக் கண்டவுடன் தாவீது அவன் பார்வைக்கு சிறியவனாயிருந்தபடியால் அவனை மிகவும் நிந்தித்துப் பேசத் தொடங்கினான். ஆனால் தாவீது சிறிதும் தயங்காமல், நீ உன்னுடைய ஆயுதங்களை நம்பியிருக்கிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் என்று கூறி ஒரு கூழாங்கலை கவனிலே வைத்து சுழற்றி கோலியாத்தின் நெற்றியில் படையெறிந்தான். கோலியாத் முகங்குப்புற விழுந்தான். தாவீது ஓடிப்போய் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவனை கொன்று போட்டான். அன்றைய தினம் இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியரை மேற்கொண்டு வெற்றி கண்டனர். ஆம், அன்பு நண்பர்களே, நம் வாழ்விலும் கோலியாத் போன்ற பயமுறுத்தும் பல காரியங்கள் நம்முன் நிற்கலாம். நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மால் இதை மேற்கொள்ள முடியாது என்று கூறலாம். ஆனால் தேவனின் நாமத்தினால் முன் செல்லும் பொழுது மலை போன்று இருக்கிற எல்லா காரியமும் ஒரு சிறு காரியத்தினாலே மாற்றமடையும். எனவே அவரை நம்பி அவர் பாதையில் செல்வோம். இனி என்றும் நம் வாழ்வில் ஜெயமே. ஆமேன். Thank you for watching. Subscribe.